குப்பை தானடி. அதுக்கே இவ்வளவு தயக்கம்? காட்டு காட்டு. குப்பைதான். இப்ப காட்ட போறியா இல்லையா? குப்பைதான் அம்மா. அம்மா ஏய் அம்மா நம்புங்கம்மா, குப்பைதான். அம்மா ஏய் அந்த குப்பையை அம்மா தான் வேண்டாம்மா, காட்டுன்னு விட்டுடுங்கம்மா சொல்றேன். காட்ட ப்ளீஸ். போறியா இல்லையா? குப்பைதான்மா, அதை நானே போட்டுடுறேன். ஏய் வனஜா, உன்னை வந்து பேசிக்கிறேன். Fan. புரியல. புரியலையே. Fan. புரியலைங்கய்யா. Hey. Fan. இல்லம்மா, அது நம்ம கம்பெனி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ மச் ஃபேன் ஃபாலோவர்ஸ். ஓ குட். சாரி, சொல்லுங்க. ஐயா, நீங்க கம்ம கேட்டீங்கல்ல, கடவுளுக்கு சமமான அம்மா, அப்பாவுக்கு சமமான அண்ணன் இருந்தோம் சின்னையா அவர் தன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்கிறாருங்கய்யா. இதை ஒட்டினா ஒட்டிக்கும், ஆனால் ஒட்டினது தெரியும். கிழிஞ்சு ஒட்டின பத்திரிக்கையை யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. இதுக்கு ஒன்று கம் எடுத்துகிட்டு வர சொன்னேன் தெரியுமா? எதுக்கு சொன்னீங்கய்யா? சென்டிமெண்ட். எங்கள் குடும்பத்தில் நடக்கிற முதல் மங்களகரமான விஷயம். மஞ்சள் குங்குமம் வச்ச பத்திரிக்கை. கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படி துண்டு துண்டாக குப்பைக்கு போயிடக்கூடாது. அதனால தான் இதை ஒட்டிட்டு இருக்கேன். அவன் குடும்ப கௌரவத்தை பற்றி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. இந்த கார்டு கூட சரியா ஒட்ட மாட்டேங்குது. ஐயா கொடுங்க, நானே ஒட்டி தரேன். சின்னையா தான் உங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. ஆனா அவர் என்னடான்னா, நீங்க தான் அவரை புரிஞ்சுக்கலன்னு வேதனைப்படுறாரு.
இங்க பாருங்கய்யா, ஐஸ்வர்யா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்காம தான் ஏதோ கோவத்துல சின்னையா இந்த பத்திரிக்கைய இப்படி கிழிச்சு போட்டுட்டாரு. ஐஸ்வர்யாவை எதுக்காக அவனுக்கு பிடிக்கல? ஐஸ்வர்யா அவனுக்கு கரெக்ட் இல்லைன்னு அவன் எப்படி முடிவு பண்ணுவான்? அவனோட வாழ்க்கையில இது வரைக்கும் அவன் கரெக்டான முடிவு எடுத்ததே இல்லை. எனக்கு படிப்பு சரியா வரல, கிரிக்கெட் கத்துக்கிறேன்னு சொன்னான். அப்புறம் கொஞ்ச நாள்ல கிரிக்கெட் வேண்டாம், டென்னிஸ் பெட்டர்ன்னு சொன்னான். அப்புறம் காலேஜ் போல பிஸ்னஸ் பார்த்துக்கிறேன்னு சொன்னான். ஆனா ஒரு நாள் கூட அவன் ஆஃபீஸ்க்கு வந்ததில்லை. தன்னோட முடிவுகளை மாற்றிக்கிறதுக்கு அவன் எடுக்கிற டெசிஷன் சரியில்லைன்னு சிம்பிளாக பதில் சொல்லிடுவான். மணிக்கு ஒரு தடவை தான் எடுத்த முடிவை மாற்றிக்கிறான். அம்மா எடுத்த முடிவை எப்படி தப்புன்னு சொல்கிறான். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணம் நடக்கணும். ஆனா சின்னையா தான் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்றாரே. ஐஸ்வர்யாவுக்கு பிடிச்சிருக்கு, அம்மா சம்மதம் சொல்லிட்டாங்க. நல்ல சம்மந்தம்னு சொந்த பந்தம்லாம் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அருணுக்கு என்ன பிடிக்கும், அவனுக்கு எப்போ என்ன வேணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். உனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நடந்த பிரச்சனை இல்லை. அவன் ஐஸ்வர்யாவை கெட்டவன் நினச்சிட்டு இருக்கான். ஐயோ, அதெல்லாம் இல்லையா. ஐஸ்வர்யா அம்மா கிட்ட எனக்கு எந்த சண்டையும் கிடையாது. அம்மாவோட கல்யாண ஃபங்க்ஷன் அன்னைக்கு அவங்க ஆசையா வாங்கிட்டு வந்த gift என்னால தானே எரிஞ்சது. அப்போ நீங்க கூட என்ன அடிச்சீங்க. அப்படி இருக்க ஐஸ்வர்யா அம்மாவுக்கு கோவம் வராதா? அவங்க எதையும் மனசுல வச்சுக்காம போட்டியில என் பேரு வர மாதிரி செஞ்சாங்கல்ல. நான் போட்டியில முதலாவதா வந்ததுக்கும் எனக்கு பேரு கிடைச்சதுக்கும் ஐஸ்வர்யா அம்மாவும் ஒரு காரணம் இல்லையா? அவங்க ஏதோ கொஞ்சம் முன்கோவத்தோட எரிஞ்சு விழுவாங்களே தவிர மத்தபடி அவங்க ரொம்ப நல்லவங்கய்யா. ஆனா சின்னையாவுக்கு ஐஸ்வர்யா அம்மா மேல எதுக்கு அவ்வளவு கோவம்னு எனக்கு எதுவும் தெரியாது. பாருங்க, துண்டு துண்டா இருந்த பத்திரிக்கை ஒன்னாயிடுச்சு. இதே மாதிரி புரிஞ்சுக்காம தனித்தனியா இருக்கிற மனசு கூட புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா ஆயிடுங்கய்யா. இது அம்மா முடிவு பண்ண சம்பந்தம். இந்த ஜென்மத்துல அவனுக்கு இதான் முடிவு. சின்னையா மேல கோவப்படாதீங்கய்யா. யாருக்கும் தெரியாம எங்கேயோ ஒரு மூலையில இருந்த என்னையே இன்னைக்கு 4 பேருக்கு தெரியற மாதிரி மனுஷியாக்குனவங்க நீங்க. நீங்க நினைச்சீங்கன்னா சின்னையாவ நிச்சயமா பெரிய ஆள் ஆக்கிடுவீங்க. ஆண்டி, ஹாய் அருண், குட் மார்னிங். நீ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எங்க குட் மார்னிங், எல்லாம் பேட் மார்னிங் தான். மார்னிங் குட் மார்னிங் ஆண்டி. Good குட் மார்னிங் morning. அங்கிள். குட் மார்னிங். என்ன காலையிலேயே அம்மாவோட வந்திருக்க? எனிதிங் ஸ்பெஷல்? அப்சல்யூட்லி கரெக்ட் ஆண்டி. உட்காருங்க. இவ தனியா வந்தாலே ஏதோ வில்லங்கத்தோட தான் வருவா. இப்ப இவங்க அம்மா கூட சேர்ந்து வந்திருக்காளே, சம்திங் ராங். சரி பாப்போம். சொல்லு ஐஸ்வர்யா. என்கேஜ்மெண்ட்ல மாப்பிள்ள அருண் போட்டுக்க ட்ரெஸ் செலக்ட் பண்ணிருக்கிற மாதிரி விரல்ல போட்டுக்க மோதிரத்தையும் செலக்ட் பண்ணிருக்கான். அத உங்ககிட்ட காட்டுறதுக்காக தான் வந்திருக்கோம். ஓ அப்படியா? எங்க காமிங்க. எதுக்கு ஐஸ்வர்யா 5 மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்க? அருணோட 5 விரல்லயே மோதிரம் போட போறியா? இல்ல ஆண்டி, ஒரு மோதிரம் தான் போட போறேன். ஆனா அந்த ஒன்னும் அருணுக்கு பிடிச்ச மாதிரி பெஸ்டா இருக்கணும் இல்லையா? அதனால தான் எனக்கு பிடிச்ச பெஸ்ட் 5 மாடல்ஸ் செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அகிலா மேடம், இதுக்காக சென்னையில இருக்கிற பெஸ்ட் ஜுவல்லரி ஷாப்ஸ்க்கு போயிட்டு ஒவ்வொரு ஷாப்லயும் 8 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கியிருக்கா. ஐஷு, காட்டுமா?
வாவ். ஐஸ்வர்யா, அருண் விஷயத்துல நீ இவ்ளோ கேர் எடுத்துக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐஸ்வர்யா. அருண், அம்மா. இங்க பாத்தியா? பாரு. ஐஸ்வர்யா உனக்காக மோதிரம் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கா. உனக்கு எது பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணு. இந்த பாரு. பாரு. என்னடா உட்காந்து செலக்ட் பண்ண. அருண், செலக்ட் பண்ண. ம். அருண், நிச்சயதார்த்தத்துல ஐஸ்வர்யா உன் கையில போட போற மோதிரம் உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத மோதிரமா இருக்கணும்னு ஐஸ்வர்யாவே கடைக்கடையா ஏறி இறங்கி பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கு. அதுல உனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்ன நீ பார்த்து செலக்ட் பண்ண. என்னடா அஞ்சுமே நல்லா இருக்குதே, எதை செலக்ட் பண்றதுன்னு குழப்பமா இருக்குதா? அப்படிலாம் இல்லப்பா. செலக்ட் பண்ணு. பண்றேன்ப்பா. நானே நிச்சயதார்த்தத்தை எப்படி நிறுத்தலான் இருக்கேன். இதுல நீ மோதிரத்தை வாங்கிட்டு வந்து சீன போடுறியா? இருக்கு உனக்கு. மா, இது ஓகேமா? பாத்தீங்களாமா, நான் அப்பவே சொல்லல, எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த மோதிரம் தான் அருணுக்கும் பிடிச்சிருக்கு. இந்த மோதிரத்தை தான் அருண் செலக்ட் பண்ணுவாருன்னு நான் சொன்னேனே, சரியா போச்சா? மோதிரம் மட்டும் பிடிச்சா போதுமா? அவனுக்கு உன்னை பிடிக்கணும்ல. உங்க ரெண்டு பேரோட டேஸ்டும் ஒரே மாதிரி இருக்கு. சோ நீங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். தேங்க்யூ அங்கிள். அக்கா, நிச்சயதார்த்தத்துல அருண் விரல்ல போட வேண்டிய மோதிரத்தை ஐஸ்வர்யா வீட்ல ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா ஐஸ்வர்யாக்கு நாம போட வேண்டிய மோதிரம் இன்னும் ரெடி பண்ணலையே. ஆதிக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அத அவன் கரெக்டா ரெடி பண்ணிடுவான். ஆதி கிட்ட சொல்லியாச்சா? அப்ப கரெக்டா ரெடி பண்ணிடுவான். ஆனா ஐஸ்வர்யா டிசைன் பார்த்து செலக்ட் பண்ண வேண்டாமா? தேவையில்ல ஆண்டி, ஆதியோட செலெக்ஷன் எப்பவுமே பெஸ்டா தான் இருக்கும். ஓகே, வாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். ஓகே ஆண்டி, வாங்க. எப்படி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்ததுன்னு தெரியலையே. மா, இது ஓகேமா? பாத்தீங்களாமா, நான் அப்பவே சொல்லல, எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த மோதிரம் தான் அருணுக்கும் பிடிச்சிருக்கு. ஐஸ்வர்யாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது. இது நான் முடிவு பண்றதை விட ஐஸ்வர்யோட மொத்த ஃபேமிலியும் முடிவு பண்ணணும். அதுக்கு அவங்க எல்லாருமே என்னை வெறுக்கணும். என்ன பண்ணலாம்? என்னதான் வீடு வாசல் சொத்து சொகை இருந்தாலும் மாப்பிள்ளை கேரக்டர் சரியில்லை அப்படின்னா எந்த ஒரு பொண்ணும் அவனை ஹஸ்பண்டா சூஸ் பண்ண மாட்டான். அப்போ ஐஸ்வர்யாவுக்கு என்னோட கேரக்டர் பிடிக்கலனா ஆட்டோமேட்டிக்கா அவங்களே மேரேஜ் கேன்சல் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணலாம்? ஓ, ஐடியா 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 ஐடியா. அதான் சரியான வழி. அதை விட்டா வேற வழியே இல்ல. ஆமா,
ஏன்னு நடக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ சந்தோஷப்படுற? ஃபர்ஸ்ட் ஐடியாவை கரெக்டா அப்ளை பண்ணும். ஐஷுவோட மைண்டை பிளாக் பண்ணும். அருண், இது உன் லைஃப் பிரச்சனைடா. இதுல எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. ஓகே, பி கேர்ஃபுல். இங்க பாருங்க மேனேஜர், வரப்போற கெஸ்ட் வேற யாரும் கிடையாது, என்னோட உட்பி. நான் கொடுக்க போற ட்ரீட் சூப்பர்னு அவர் சொல்லணும். அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இருக்கணும். அது உங்க பொறுப்பு. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே மேடம். ஐஸ்வர்யா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேம்மா. அப்புறம் இன்னும் 1 ஹவருக்கு கஸ்டமர்ஸ் யாரும் காரிடோர் பக்கம் வராம பாத்துக்கோங்க. அருண் ஃப்ரீயா ஃபீல் பண்ணணும். அவர் சந்தோஷப்பட்டு பாராட்டினா உங்க சேலரியை இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஓகே மேடம். அவர் மூட் ஆஃப் ஆனார்னா அப்புறம் நான் கடுமையா பனிஷ் பண்ணுவேன். பி கேர்ஃபுல். ஓகே மேடம். சீக்கிரமா போய் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கவனிங்க. ஓகே மேடம். ஐஷு, உன்னை இப்ப பாக்குறப்போ நீ என் பொண்ணுதானான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏமா அப்படி சொல்றீங்க? அருண் உன் எதிரில இருந்தா கூட கேஷுவலா ஃபீல் பண்ற நீ இப்ப அருண் நம்ம ஹோட்டலுக்கு வர போறாருன்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றியே. புதுசா இருக்கு ஐஷு. ஃபர்ஸ்ட் டைம் அருணே ஃபோன் பண்ணி நம்ம ஹோட்டல்ல விசிட் பண்றேன்னு சொல்லியிருக்கான். அவனை கேர் பண்ணணும்ல மம்மி. என் பொண்ணுக்கு கோவப்பட தான் தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வெக்கப்படவும் தெரியுது. So sweet my dear. அம்மா, அருண். ஹாய் ஐஷு. Hi. ஹாய் ஆண்டி. ஹாய் அருண். உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். யூ வெல்கம். தேங்க்யூ ஆண்டி. ஐஸ்வர்யா, அகிலாண்டேஸ்வரி வீட்டு இளவரசன் வந்திருக்காரு. இப்ப கிடைக்கிற இந்த மரியாதை 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் கிடைக்குமா? இது என் ஹோட்டல்ஸோட ஒன் ஆஃப் தி பிரான்ச். எப்படி இருக்கு? ஆசம். இந்த ஹோட்டலுக்கு ஃப்ரெண்ட்ஸோட 2-3 டைம் வந்திருக்கேன். இந்த ஹோட்டல் என்னோட உட்பீதுன்னு சொன்னா யாருமே நம்பல. பட் இந்த ஹோட்டலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மருமகனா காலடி எடுத்து வச்சிருக்கேன். ப்ளீஸ் கம். வெல்கம் மேடம். வா அருண். வெல்கம் மேடம். வெல்கம் சார். எப்படி இருக்கு? வெரி நைஸ் ஆண்டி. ஐஷு, நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு, முடிச்சிட்டு ஓகே வந்துடுறேன். ஆண்டி. ஓகேம்மா. ஓகே. கம் அருண். உட்காரு. குட் மார்னிங் மேடம். ஆர்டர் ப்ளீஸ். நோ தேங்க் யூ. ஓகே மேடம். அருண், மெனு கார்டை பார்த்து ஆர்டர் பண்றதை விட உன் மனசுக்கு பிடிச்சத ஆர்டர் பண்ண. சொல்லு அருண், உனக்கு என்ன வேணும்? பர்சனலா மீட் பண்ணா லவ் பொங்கிட்டு வருது. ஹே, யூ ஆர் மை ஸ்பெஷல் கெஸ்ட் டுடே. சொல்லு, என்ன வேணும்? அஃப் கோர்ஸ், நான் கேட்கறத விட உன் ஹோட்டல்ல என்ன ஸ்பெஷலா இருக்கோ அது கொண்டு வர சொல்லு. அதை சாப்பிடாமையே உன்னோட டேஸ்ட் நின்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஃபன்னி. ஆல்ரைட். ஸ்பெஷல் டிஷ் வர்றதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வர சொல்றேன். ஒரு 2 minutes வெயிட் பண்ண, வந்துடுறேன். டேக் யுவர் ஓன் டைம். சார், ஆட்டத்தை ஆரம்பிக்கணுமே. எப்படி ஆரம்பிக்கலாம்? அனு நம்பர் இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணு. ஹாய் பியூட்டி. தேங்க் யூ. யூ கம் டா. என்னதான் கூப்பிடுறாரு, பாத்துட்டு வந்துடுறேன். உட்கார செல்லம். இல்ல சார், இருக்கட்டும். பரவாயில்ல, வந்து உட்காரு. அப்புறம் காலையில என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டேன் சார். இட்லியா? என்ன நீ எவ்வளவு பெரிய ஹோட்டல்ல ஒர்க் பண்ற, இட்லி தோசை பொங்கல்ன்ட்டு? இந்தா சாண்ட்விச் சாப்பிடுறியா? ஐயோ வேணாம் சார், மேடம் பார்த்தா பிரச்சனை ஆயிடும். சரி, எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுற? கூல். இந்தா ரொம்ப சூடா இருக்க, சில்லுன்னு ஒரு கூல் ட்ரிங்க். இல்ல ஐயோ வேணாம் சார். என்ன புஜ்ஜி குட்டி நீ. சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? ஐயோ செல்ஃபிலாம் வேணாம் சார். என்னம்மா இங்க நின்னுட்டு இருக்க? இந்த மாதிரி ஒரு பையன் கூட செல்ஃபி எடுக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். என்ன பேபி நீ?
சார் டேய் ஸ்மைல் பண்றா. வா புஜு.